ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெசிபிஸ் இன் மை வே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூரி மசாலா, அதாவது பூரியும் மசாலாவும். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஆயில் தேவையான அளவு, உப்பு 1 ஸ்பூன், மிதமான சூட்டில் சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1 டம்ளர். தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா கலக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். பிசைஞ்சிட்டோம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் மேலே ஆயில் தடவி ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ இதுக்கிடையில் நம்ம பூரி மசாலா செஞ்சிடலாம். இப்போ பூரி மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 6, கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு. பெரிய வெங்காயம் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ பூரி மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். உருளைக்கிழங்க பொடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பானில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு போட்டுடலாம். சீரகம், சோம்பு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 தக்காளி பொடியை கட் பண்ணது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். பொடிச்சு வச்ச உருளைக்கிழங்க போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா நல்லா வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்லா மிருதுவாயிருச்சு. இப்போ பூரி தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ தேய்ச்சிடலாம்.
பூரியும் பூரி மசாலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.